போன வாரம் வந்து நம்ம மருதாணி பார்த்தோம், அப்புறம் வந்து துளசி பார்த்தோம். அப்படியே வரிசையாக ஒரு விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து இப்போ அடுத்தது ஆடி மாதம் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆடி மாதம்னாலே ஸ்பெஷல் வந்து மாரியம்மன். அந்த நம்ம 12 மாதமும் எல்லா தெய்வங்களும் வந்து கும்பிட்டாலும் வந்து இந்த ஆடி மாதம் மட்டும் எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையான தெய்வமாக நம்ம மாரியம்மனை வச்சு கும்பிடுவோம். நிறைய பேர் நிறைய விதத்தில் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க, கூழ் ஊற்றுவாங்க, பூச்சொரிதல் பண்ணுவாங்க, தீ மிதிப்பாங்க, அண்டு வந்து உங்களுக்கு மாவிளக்கு அதெல்லாம் போடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? அந்த ஒரு மாதம் மட்டும் பர்டிகுலராக வந்து நம்ம மாரியம்மனை எப்படி வழிபடுறோம்? கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. இப்போ மற்ற மாதத்துங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியும் கும்பிடுவாங்க. ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் அம்மனை வழிபடுறதுக்கான, மாரியம்மனை வழிபடுறதுக்கான மாதமாக நம்ம இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதற்காக அப்படிங்கிறது ஒரு ஜோதிட ரீதியான சில ரகசியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகத்தில் வந்து சூரியன் பிரவேசிக்கும் காலம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த சீதோஷ்ணம் எப்படி இருக்கும், கிரகங்கள் எப்படி ஸ்திதி இருக்குங்கிறத வச்சு தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினப்பலன், மாசப்பலன், வருஷ பலன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் அப்படின்போது நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவமழை ஆவணி மாதத்தில் இருந்து வரப்போகுது அடுத்த மாதம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அடுத்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு மழை பெய்யும்போது புது வெள்ளம் வரும். அந்த புது வெள்ளத்தில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், புது தண்ணி, புது காட்டாறு, இதெல்லாம் வரும்போது உங்களுடைய உடல் பாதிக்கப்படலாம். அதனால தான் பெரியவங்க அந்த முதல் மாதமே உங்களுக்கு அந்த வயிற்றில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு, இதற்கெல்லாம் ஆன்டிசெப்டிக் வேப்பிலையை வந்து பயன்படுத்தினாங்க. மாரியம்மனுக்கு வந்து கூழ் செஞ்சு, கூழுங்கிறது ரொம்ப பதமானது, எளிமையாக ஜீரணமாகக்கூடியது, அதே நேரத்தில் வந்து அதனுடைய பாதிப்பு ரொம்ப இருக்காது. ஜீரணமாகும்போது கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ அல்சரோ உடல்நிலை சரியில்லாதவங்க கூட சாப்பிடலாம். எளிமையான ஜீரண சக்தி கொடுப்பது, குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் வந்து உங்களுக்கு கேழ்வரகு, பச்சரிசி கஞ்சி இதெல்லாம் சேர்த்து சுவாமிக்கு ஊற்றுவாங்க. அதை சுவாமிக்கு ஊற்றும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது பிரசாதம் ஆகுது. அது வரைக்கும் கஞ்சின்னு சொன்னது இப்போ உங்களுக்கு பிரசாதமாக இருக்குது. அந்த பிரசாதத்தில் வந்து நீங்கள் வேப்பிலையை போட்டு சாப்பிடும்போது எப்படி இருந்தாலும் ஒரு இலை 2 இலை சேர்த்து நீங்கள் அந்த கஞ்சி குடிக்கத்தான் செய்வீங்க. அப்போ குடலில் இருக்கிற புழுக்கள், இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் போயிட்டு குடல் சுத்தம் பண்ணுற ஒரு நிகழ்ச்சி தான் ஆடி மாதம். இதில் நமக்கு இந்த ஆடி மாதத்தில் குடல் சுத்தம் பண்ணி எல்லாம் கிளியராக இருக்கும்போது ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட அதனுடைய பாதிப்பு இருக்காது. அருண் கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேசணும் நீங்கள்? சார்கிட்ட தொடர்ந்து பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் அருண். டிசம்பர் 4, 1987 சார். எத்தனை மணிக்கு பிறந்தீங்க சார்? விடிய காலையில் 2:40. இந்த விடிய காலையில் சொல்லும்போது தான் வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையா? வெள்ளிக்கிழமை சார், 2:40. வெள்ளிக்கிழமை விடிய காலையில். ஷுவர்? ஆமாம் சார். கிருத்திகா நட்சத்திரம் கரெக்டா? ஆமாம் சார். ரிஷபராசி, கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம் கரெக்டு. கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. தலைவலி இருக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். 2 சமாச்சாரத்துக்காக இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்ருக்கீங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், படாத பாடு 9 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ சார் எனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், இடமாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சார்? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூரில் எங்கே இருக்கீங்க? கோயம்புத்தூர் துடியலூர் கிட்டேங்க சார். துடியலூர் கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அந்த காலகாலேஸ்வரர் திருக்கோவில் பாளையம், அந்த கோவில் கிட்டே இருந்தானே உங்களுக்கு? கோவில் பாளையம் சார். ஆமாம், கிட்டே இருந்தானே? ஆமாம், கிட்ட தாங்க சார், பக்கம் தான். அப்போ ஒன்று செய்யுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு முதல்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களால் முடிஞ்சதுன்னா பன்னீர் அபிஷேகம் ஆடி மாதத்துக்கு உங்களுக்கு தேவையான அந்த கேழ்வரகு வாங்கி கொடுங்க, பச்சரிசி வாங்கி கொடுங்க. அந்த கேழ்வரகு கஞ்சிக்கு உண்டான எவ்வளவு தானம் பண்ண முடியுமோ அதை செய்யுங்க. இதை செய்யும்போது முதல்ல உங்களுக்கு வருமானம், எல்லாத்தோட மன நிம்மதி, நிம்மதியான தூக்கம், இது எல்லாமே வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
அடுத்ததாக ராமன் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து சார்கிட்ட பேசுங்க. ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ராமன், சொல்லுங்க. தை 1/79 மாலை 6:30. இதை தை மாதம் சொல்றீங்க, வருஷம் 1979 சொல்றீங்க. ஏதாவது ஒன்று இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுங்க, இல்லை தமிழில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வாழ்க்கை எல்லாமே இங்கிலீஷில் வந்துருச்சு இல்லையா? அதனால ஜார்ஜியன் கேலண்டர் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் இங்கிலீஷில் சொல்லுங்க. 14/1/79. 14/1/79. எத்தனை மணிக்கு சார்? மாலை 6:30. எந்த ஊரில்? சென்னை. சென்னைன்னு சொல்லாதீங்க, எந்த ஊர்னு சொல்லுங்க. சென்னையில் போர்ட்டஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? வெரி குட். இப்போ எங்கே இருக்கீங்க சார்? செங்கல்பட்டு சார். என்ன சார்? செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் டவுன்லேயே வெளியே இருக்கீங்களா? செங்கல்பட்டு தாண்டி இருக்கேன் சார். ஒரு என்ன ஊர்னு சொல்லுங்க. ஏன்னா நான் கோவில் சொல்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் மதுராந்தகத்தில் ஏதாவது ஒரு கோவில் சொல்வேன், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். எங்கே இருக்கீங்க? பழையனூர். பழையனூரில் இருக்கீங்க. ஆமாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பிவி களத்தூர்னு இருக்கு, பொன் விளைந்த களத்தூர், கரெக்டுங்களா? ஆமாங்க. அங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்கு. அந்த பெருமாள் கோவில் ரொம்ப ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப இது. உங்களுக்கு அஷ்டம சனியின் காலம் முடிஞ்சு போச்சு, கண்டக சனி முடிஞ்சு போச்சு, தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. இதை எல்லாத்தை விட திருமண வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை. ஆகவே தான் நான் உங்களுக்கு அந்த பெருமாள் கோவில் சொன்னேன். முடிஞ்ச வரைக்கும் பச்சை கற்பூரம் வாங்கி சுவாமிக்கு கொடுத்துட்டு வாங்க. முடிஞ்சால் இந்த ஆடி மாதம் மாரியம்மனுக்கு வந்து கேழ்வரகும் பச்சரிசியும் வாங்கி கொடுங்க. விட்டு போச்சுன்னா உங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரிங்க ஐயா. ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக தேவி சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. தேவி, நீங்கள் சார்கிட்ட பேசுங்க. ஹலோ. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. நான் தேவி சென்னையிலேருந்து பேசுகிறேன். எங்கள் அப்பாவுக்காண்டி கேட்கணும். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 7/6/1962. எத்தனை மணிக்குமா? வியாழக்கிழமை 5 மணிக்கு. விடியற் காலையிலையா? சாயங்காலம் சார். எந்த ஊரில்? சோழவந்தானில் பிறந்தாங்க. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. இப்போ எங்கே இருக்காரு அவர்? சென்னையில்? மதுரையில் இருக்காங்க. அப்பா அம்மா மதுரையில் இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? நான் சென்னையில் இருக்கேன் சார். சரி, அவர் மதுரையில் எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? மதுரையில் நியர்பை மீனாட்சி அம்மன் கோவில் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, இவருக்கு உடம்பு படுத்தும், வருமானங்கள் பாதிக்குது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கம் இல்லை, மனோபயம், மனோக்கிளேச்சம், பிபி சம்மந்தமான பிரச்சனைகளும், சுகர் சம்மந்தமான பிரச்சனைகளும், வருமானங்களும் இருக்குது. அவருக்கு உடம்புல வியாதி இல்லை, மனசில் தான் வியாதி. கரெக்டா? ஆமாம் சார். ஆமாம், அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பி கல்யாணம் ஆச்சு. எங்க 2 பேருக்கும். தம்பிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, அதான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் எத்தனை விநாயகர் இருக்காருன்னு தெரியாது இல்லைங்களா? ஒரு பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு அபூர்வமான ஒரு கோவில். அந்த கோவிலில் விநாயகர் மட்டும் எத்தனைன்னு யாராவது என்ன சொல்லுங்கள். அவ்வளவு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியவர். இவங்க ஜாதகத்தில் அந்த கோவிலுக்கு உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடில் வன்னி விநாயகர்னு ஒரு கோவில் சன்னிதானம் இருக்கு. இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். அம்மனுக்கு இந்த ஆடி மாதத்துக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வஸ்திர தானம் படுத்த சொல்லுங்கள். முதல்ல உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும், மன நிம்மதி வரும், வருமானம் வரும். இவருக்கு உடல்நிலை தேரும். கொஞ்சம் வேலைக்கும் சொல்றீங்களா சார்? வேலை எல்லாத்துக்கும் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இதை சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். எதிர்வரும் ஆடி மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க. தெளிவாக பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.